ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த சங்கம் செயல்களெல்லாம் ஞானிகளுடைய ஆட்சியால் நடந்து வருகிறது. வாரந்தோறும் நீங்கள் இங்கே வந்து ஞானிகள் இயற்றிய நூல்களை கேட்டு ஆசி பெறுகிறீர்கள். அன்பர் நல்லவண்டவர்கள் ஞானிகள் அவருடைய சித்தர்கள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். அன்பர் சுப்பன் செட்டியார் அவர்கள் திருஞான சம்பந்தருடைய கோளறு பதிகத்தை படித்தார். கருணாகரன் அவர்கள் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை படித்தார். இவர்களெல்லாம் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பெரியவர்களுடைய தொடுவதே புண்ணியமாகும். அதுவும் திருஞான சம்பந்தர் போன்ற ஞானிகளினுடைய படிப்பதற்கு மிக புண்ணியம் செய்திருக்க வேண்டும். படிப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவர் திருவடியை பூஜை செய்வதென்றால் அதை விட புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவர் நூல்கள் தொடுவதற்கு புண்ணியம், திருஞான சம்பந்த திருவடியை பற்றி பூஜை செய்வது அதை விட புண்ணியம். புண்ணியவான்கள் அல்லவா? ஆசான் திருஞான சம்பந்தனை சிவபெருமானாகவே பார்க்க வேண்டும். ஆசான் சிவபெருமான் வேறு அல்ல. சிவபெருமானும் ஆசான் திருஞான சம்பந்தர் ஒன்றே. அத்தனை பெருமை உள்ளவர் திருஞான சம்பந்தர். அது மாதிரி ஞானி வள்ளுவ பெருமானும் அப்படிதான். எல்லா ஞானிகளும் இந்த சங்கம் முற்று பெற்ற முனிவர்கள் தான் பூஜை செய்யும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, பதஞ்சலி, அருணகிரி, அத்திரி மகர்ஷி, சுந்தரமூர்த்தி அய்யனார், புகழ் சோழனையனார், சுந்தரானந்தர், குமரகுருவர், நந்தீசர், அகத்தீசர், சர்க்குருநாதர், இது போன்ற முதுபெரும் ஞானிகளை அறிமுகப்படுத்துவதும் தானும் பூஜை செய்வதும் ஆக இந்த காரியத்தை செய்து வருகிறது. நாங்கள் முற்று பெற்ற முனிவர்களை பூஜை செய்தனால்தான் இது போன்ற அற்புத செயல் நடக்குது. ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்யுது. கிராமதோறும் 10,000 பேருக்கு, 12,000 பேருக்கு, 15,000 பேருக்கு அன்னதானம் செய்திருக்கோம். இந்த அளவுக்கு செய்வதற்கு ஞானிகளை வணங்கிதான், ஞானிகளை முதுபெரும் ஞானிகளை பூஜை செய்ததால் தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் என்ன செய்தோம்? பூஜை செய்யும்போது ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்டு வேணும்னு பூஜை செய்தோம். இல்லறத்தார்கள் என்ன செய்ய வேண்டும்? திருஞான சம்பந்தர் அவர்களே, மாபெரும் தலைவனே, கடவுளே, நீர் தான் எனக்கு குடும்பத்தை நல்லபடி நடக்க வேண்டும், குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், கடன் சுமை தீர வேண்டும், விவசாயம் நல்லபடி இருக்க வேண்டும். நான் குறையை சொல்ல வேண்டும். குறையை சொல்லி கேட்டால் நிச்சயம் அருள் செய்வார்கள். காலையில் 10 நிமிடம், மாலை 10 நிமிடம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போட்டி திருஞான சம்பந்தர் திருவடிகள் போட்டால் போதும். அதே உங்களுக்கு பெரிய பக்தி. எல்லா ஞானிகளும் அருள் செய்வார். அத்தனை பேரும் வெல்ல முடியாத ஒன்றை வென்றவர்கள். எதை வெல்ல முடியாது? பசியை வெல்ல முடியாது, முதுமை வெல்ல முடியாது, காமத்தை வெல்ல முடியாது, மரணத்தை வெல்ல முடியாது. அவர்களெல்லாம் வென்றவர்கள். இங்கே சுட்டி காட்டுவதெல்லாம் மரணத்தை வென்றவர்கள். எல்லாம் வென்று வெற்றி கண்டவர்கள். எக்காலத்திலும் இருக்கக்கூடியவர். யுகங்கோடி கோடாகோடி காண்பவர்கள் ஞானிகள். திருமலை தேவனும் காலங்கினார்கள். இப்படி அவர்களை பூஜை செய்ததினால்தான் இப்போ இந்த தினமும் இப்படி காரியம் நடக்குது. இது கொனைக்கெடுத்துவதற்கும் அவங்க ஆட்சி வேணும். கொனைக்கேடு இருந்தால் இல்லறத்தமும் செம்மையாக நடத்த முடியாது, துறவரமும் பக்தி நெறியும் செம்மையாக செய்ய முடியாது. அப்போ பக்திக்கு என்ன வேண்டும்? கொனைக்கேடு இருக்கக்கூடாது. பக்தி செலுத்தினால்தான் கொனைக்கேடு தீரும். எப்படி செலுத்த வேண்டும்? அடியனுடைய குணக்கேடுகள் பற்றி எனக்கு அடியனுடைய குணக்கேடுகளை உணர்த்த வேண்டும். உணர்த்தினால் போதாது, அது உன் திருவருளால் கொனைக்கேடுகள் நீங்க அருள் செய்யன்னு கேட்க வேண்டும். அப்போ அதுக்கு பிறகு கொனைக்கேடு என்பதற்கு அவர் நாளுக்கு நாள் ஒரு நாளில் முடியாது. முன் செய்த தீவினை இருந்தால் தொடர்ந்து கொனைக்கேடு இருக்க தான் செய்யும். பொறாமை, ஆசை, கொடும் கோபம், வன் சொற்கள், கீழ்த்தரமான எண்ணம் இருக்க தான் செய்யும் முன் செய்த வினையின் காரணமாக. புண்ணியவான்களை பூஜை செய்ய கொனைக்கேடுகள் உணர்த்தப்படும், நீக்கமும் படும். ஆக கொனைக்கேடு உள்ளவர்கள் இந்த துறைக்கு வர முடியாது. ஆக வராமல் இருக்க முடியாது. வந்து கொனைக்கேடு திருத்திக் கொள்ளலாம். அன்பன் மாதவன் சொன்னது போல் கொனைக்கேடுகளை திருத்திக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், திருத்திக் கொள்ளலாம்.
ஆக இப்பொழுது உலகத்தில் எங்கு பார்த்தாலும் காவி உடை கட்டியிருக்கிறார்கள். காவி உடை கட்டுவதற்கு மனம் செம்மைப்பட்டிருக்க வேண்டும். மனம் செம்மைப்பட்ட மக்கள் தான் காவி கட்ட வேண்டும். காவி வேஷம். காவி கட்டினால் இதயம் செம்மைப்பட்டு விட்டது என்று அர்த்தம். அப்போ இதயம் செம்மைப்படாத மக்கள் காவி கட்டுவதால் அடாத கேடுகள் நடக்கும். சரி, காவி கட்டுவதனால் குற்றம் இல்லை. யாரை பூஜை செய்ய வேண்டும்? திருஞான சம்பந்தர் பெரிய 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 மகான்களை பூஜை செய்தால் காவி கட்டலாம், நியாயம்தான். அதான் நான் எல்லாத்தையும் விட்டு வந்து விட்டேன், எனக்கு உலகத்தில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் உங்களை நம்பிதான் இருக்கிறேன் என்று பொதுமக்களிடம் அந்த காவியை கட்டியதும், நீங்கள் என்னை காப்பாற்ற நான் பக்தி செலுத்தப் போகிறேன், தொடர்பு மேற்கொண்டு விட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்பது அர்த்தம். எப்படி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தால் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தால் எப்படி ஒன்று இல்லை என்று சொல்வது போல, காவி கட்டினாலே என்ற ஒன்று இல்லை, நான் பக்தியை மேற்கொள்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு அர்த்தம். ஆனால் அந்த காவி கற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தலைவனை பூஜை செய்ய வேண்டும். ஆசான் ஞான பண்டிதனை பூஜை செய்து எனக்கு உணவுக்கும் உடைக்கும் நான் பிறரிடம் பொய் சொல்லாதிருக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். எடுத்ததும் அருள் செய்ய மாட்டார்கள். அப்போ அருள் செய்யும் வரையில் அவர் கேட்க வேண்டும். சரி, இந்த காவி கட்டி தான் அது தவத்தை துறவு மேற்கொள்ள வேண்டுமா? காவி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் அறிந்தவர்கள் காவி கட்ட வேண்டிய தேவையில்லை. பொருள் அறிந்தவர்கள், பொருள் என்றால் என்ன? ஞானிகளை பூஜிப்பது தான் உண்மை பொருள். உண்மையான திருவடி, உண்மையான ஞானிகளை பூஜிப்பதே உண்மை பொருள். பொருள் அறிந்தவர்கள் இல்லறம் செய்யலாம், இல்லறத்தில் இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், உத்தியோகம் செய்யலாம், அரசு ஆட்சியும் செய்யலாம். அப்போ அவர்களுடைய சிந்தை பூராவும் காலையில் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் 20 நிமிடமோ ஞானிகளை வணங்கி ஆசா ஞான பண்டிதனையோ அகத்தீசனையோ பூஜை செய்து கடமை செய்கிறான். செய்துவிட்டு கடமை எது வேணாலும் செய்யலாம், ஆட்சியும் செய்யலாம், எதை வேணால் அரசாட்சியும் செய்யலாம், எந்த தொழிலும் செய்யலாம். அப்போ அதுக்கு தேவை புரிந்து கொள்வது தான். யாரை வணங்கினால் நாம் ஜென்மத்தை கடத்தேற்ற முடியும் என்பது புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொண்டு பூஜை செய்யுது. இல்லைன்னா மோடாமத்தமாக பூஜை செய்வதால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இல்லறத்தில் இருக்கிறான், தினம் காலையில் 10 நிமிடம் மாலையில் 10 நிமிடம் தியானம் செய்கிறான். நோக்கம் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். இல்லறத்தில் நான் வெளியில் செல்ல மாட்டேன், நான் காவி கட்ட மாட்டேன், யோகதண்டு வைத்துக்கொள்ள மாட்டேன், யோகதண்டு பிராணந்தி மூச்சு காற்று மாட்டுவதற்காக நான் புலித்தூள் ஆசனம் தேவையில்லை, எந்த ஆரவாரம் தேவையில்லாமல் திருவடியை பூஜை செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் அவசியமில்லை தான். அப்போது என்ன செய்ய வேண்டும்? ஒன்று தன் நம்பிக்கை இருக்கணும். தன்னுடைய உணவு உடை, தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவையான வருவாயை தான் முயற்சியால் ஈட்டிக்கொள்ள வேண்டும், தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி உள்ளவர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். பொருள் அறிந்தவர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் செய்துகிட்டே இருப்போம், அவங்க பாட்டை செய்துகிட்டே இருப்பாங்க. கவனம் மட்டும் தலைவன் திருவடியாக இருக்கும். அப்போ துறவு மேற்கொண்டவர்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு வைராக்கியம் வேண்டும். இந்த வைராக்கியமும் திருவருள் துணை இல்லாமல் வராது. அப்போ என்ன செய்கிறான்? உருகி தியானம் செய்தால் இவனுக்கு உணவு தானே வரும், உடை தானே வரும், செலவுக்கு பணம் வரும், ஒரு தங்குகின்ற வீடு கிடைக்கும். உருகி தியானம் செய்தால் தான், இல்லை என்றால் கிடைக்காது. இவன் துறவு மேற்கொள்ளும் போது பூர்ண அருள் இல்லாத மக்கள், ஆசனுடைய ஆசை இல்லாத மக்கள் துறவு மேற்கொண்டால் என்ன ஏற்படும்? அடுத்த நேரத்துக்கு சோற்றுக்கு என்ன செய்யறது? யாரிடம் கேட்பது? பசி தாங்க முடியவில்லை, போய் சொல்லுவான், உணவுக்கே போய் சொல்லுவான், பிறகு உடைக்கு போய் சொல்லுவான், மற்ற செலவினங்களுக்கு போய் சொல்லுவான். என்ன காரணம்? தலைவனுடைய ஆசை இல்லாத நாள். இது அரைவுக்காட்டுத்தனமான ஒரு செயல்பாடு. பூஜை செய்து இவன் நல்ல உருகி தியானம் செய்தால் எல்லாம் தானே நோக்கி வரணும். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் பிறரை நம்பிலேன்னு சொல்லுவார் ராமலிங்கம். நான் யாரையும் நம்ப மாட்டேன், உன்னை நம்புகிறேன் என்று மதியம் நீ எனக்கு சோறு தர வேண்டும் என்று ஆசானை கேட்டால் போதும், உணவு தானே வரும். இருக்குமிடம் தேடி என்பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பினார் பட்னத்தார். அது மாதிரி ஆசானை கேட்டு உணவு கேட்குறான். ஐயா மாற்றோடை இல்லை, நீ தான் அருள்ச்சின்னு கேட்குறான், குழந்தை கொடுப்பாங்க. செலவுக்கு பணம் வேணும், குழந்தை கொடுப்பாங்க. அப்போ எதை யாரை கேட்கணும், எப்படி கேட்கணும்? அதே சமயத்தில் உன்னுடைய திருவடியை உருகி தியானிக்க நீ தான் அருள்ச்சின்னு கேட்கணும். இந்த துறையெல்லாம் இப்படி கேட்டு தான் பெற்றுடணும். இதற்காக இந்த வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு அருள்பலம் இல்லாத மக்கள் திடீரென்று துறவு மேற்கொண்டால் போய் சொல்லுவான், மந்திரம் செய்வான், அருள்வாக்கு என்பான், தாடி வைத்து கொள்வான், காவி கட்டுவான், கண்டபடி பேசுவான். அவனுக்கு ஒட்டுவே ஒரு பொருளே தெரியாது. நாங்கள் பேசினால்
எப்போது பேசினாலும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 பற்றி தான் பேசுவோம். அந்த இடையில வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம் ஒரு சொல்லுவான், இன்னொரு நாளைக்கு ஒன்று சொல்லுவான், அதை திட்டி கட்ட காட்டுவோம். அப்போ பெற்றது எதுக்கு எப்போ தட்டுறதுன்னா ஒன்று சுகபோகமாக இருக்கணும், மக்களை ஏமாற்றணும். நீ ஏன் இப்படி ஏமாற்றி சரி நரகத்துக்கு தானே போவே? மக்களிடம் போய் சொல்லி இந்த காவியோடைய யோகத்துண்டோ புளித்தோல் ஆசனமோ உத்திராட்சி கொட்டையோ இப்படி இந்த வேடத்தால் என்ன செய்யறான்? பொருளாதாரத்துக்காக. அவனுக்கு காமத்தை விட்டவனும் அல்ல. விஷயம் தெரிந்தவர்கள் இல்லத்திலிருந்து எழுகின்ற காமத்தை மனைவி மூலமாக தீர்த்து மனம் செம்மைப்பட்ட பின் வெளியே வருவான். இவன் அறவே கட்டணமா ஒன்றும் இருக்காது. ஒன்றை பற்றி துறவை பற்றியே தெரியாதவன் காவி கட்டிட்டு வெளியே வந்துடுவான். காமதேகம் இருக்கும், வறுமை பிச்சு திங்கும், வேறு வழி இல்லை, பொய் சொல்லுவான், அடாது செய்வான். அப்போ என்ன செய்வான்? அவனால் தான் இந்த நாட்டுக்கு கேடு வள்ளுவன் சொல்கிறான். அது மாதிரி உண்மை தெரியாதவன் இந்த ஆரவார வேஷத்தை போட்டு நாட்டு இல்லறத்தான் தோட்டத்தை எடுத்து மயங்கிடுவான். தாடி, யோகதண்டு, புலித்தோடாசனம், உத்திராட்சி கொட்டை, உடம்பெல்லாம் பட்டை, இதெல்லாம் இப்படி ஆரவாரம். இதை கண்டதும் இல்லறத்தானுக்கு ஓஹோ பெரிய மகான் போல் இருக்குது, இவர் ஆசி பெற்றா இல்லறம் நல்லபடி நடத்தலாம், இவங்க பெரியவங்க ஆசி பெறணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போவான். அவ்வளோதான். அவன்கிட்ட போகும்போதே வலையில் அகப்பட்ட மான் போல் அகப்பட்டுக்கிடுவான். நயமாக பேசுவான், பவ்யமாக பேசுவான். பேசி இவன் காசை வாங்கிக்குவான். இவனும் அவனுக்கு தெரியாது அவன் யார், அவன் யோக்கியது என்ன, உண்மை பக்தனா. அந்த வேஷத்தை கண்டு மயங்குவான். இவங்கெல்லாம் மயங்க மாட்டாங்க, பெரியவங்களுக்கு தெரியும். இந்த வேஷத்தை கண்டு அந்த வேஷம் எதுக்கு போடுறோன்னு சொன்னால், ஒன்று பசியாறணும், வயிற்று பசி நிரப்பணும், வயிற்றுக்கு சோறு வேணும், செவ உடை வேணும், ஆடம்பர வாழ்வு வேணும். அதற்காக அந்த வேஷம் போட்டிருப்பான். அப்போ ஆடம்பர உண்மையிலேயே அவன் ஞானியா இல்லை வேஷதாரியா என்று கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு இல்லாத தனக்கு தெரியாது. இது மாதிரி வெகு பேர் இருக்கிறார். 100க்கு கிட்டத்தட்ட 95% இருக்கும். ஒரு 5 பேரில் ஒருத்தன் பக்தனாக இருப்பான், இன்னொரு ஒன்று பிச்சை எடுக்க வருவான். என்னிட்ட ஒன்றும் இல்லை, மனைவி மக்களை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன், பிச்சை எடுப்பான். அவன் காவி கட்டலாம், அதான் வேறு வழி இல்லை, பிச்சை எடுப்பான். பக்தன் இருப்பான், பக்தர்கள் காவி கட்டுவார்கள், யாருமே கேட்க மாட்டான். உடனே கோயிலுக்கு போவான், பூஜை செய்வான், வெளியே வருவான், கையந்துவான், சாப்பிடுவான். ஏதோ கிடைச்சா சாப்பிடுவான், இல்லாட்டி பேசாமல் இருந்துருவான். அவனால் கேடு இல்லை, பிச்சைக்காரன்னு கேடு கிடையாது. இந்த மந்திரம் தந்திரம் அது இது அருள் வாக்கு போன்னு சொல்லி அப்படியே ஒரு மக்களை கவர்ச்சி பண்ணி காசு சேர்க்கிறவன் தான் நிறைய கேடு. அவனால் தான் கேடு இருக்கு. அவன் காமத்தை விட்டவனும் அல்ல, பொருளாசியிட்ட பொருள் வெறியும் நீங்காதவன். காமுகன், பொருள் வெறியன், அற்று மதவெறியன், ஜாதி வெறியன், கொனைக்கேடு உள்ளவன் காவி கட்டுவான். கட்டி இந்த நாட்டை பால்படுத்துவார்கள் அவர்கள். அப்போ அவன் என்னை நம்பி புரிந்து கொள்ள வேண்டும். திடீரென்று அவன் பார்த்ததும் முடிவெடுக்கக்கூடாது. இவன் யார், இவன் செய்கை என்ன, இவன் என்ன செய்துட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த தோற்றத்தை பார்க்காம செய்கையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவான். செய்கையை புரிந்து கொள்ளாமல் அவன்கிட்ட மாட்டினா இல்லை தான் என்ன செய்வான்? போதும், மனைவி பொய், மக்கள் பொய், எல்லாமே பொய் அப்படிமா. பெரிய மகான் போல் பேசுவான். அனைத்தும் பொய், நான் வந்து விட்டேன் வெளியே அப்படிமா. இவன் சரி அனைத்தும் பொய், மனைவி பொய், மக்கள் பொய், நில பொய், வீடு பொய்யல்னு சொல்றியே, இப்போ நீ என்ன கொன்னேன்னு கேட்டான். எல்லாம் சொத்து என்னட்ட கொடு, உனக்கு நான் கடவுள்கிட்ட நேராக காட்டுன்னுப்பான். கடவுளுக்கு வழிகாட்டு, சொர்க்கத்துக்கு நான் வழிகாட்டக்கூடியவன், நான் பொருளை என்னக்கிட்ட கொடுன்னா. ஏன்னா எல்லாமே விட்டுட்டு என்ன சொல்கிற, மனைவி வேணாம், மக்கள் வேணாம், வீடு வேணாம், காசு வேணாம்னு சொல்கிறேன். நீ என்கிட்ட பொருள் கேட்கணுன்னு கேட்க மாட்டேன், சொல்ல மாதிரி உனக்கு தெரியாது. ஓஹோ, இவர் தான் இந்த நம்மளுக்கு மோட்சத்தை தர்றாரு அல்லவா, சொர்க்கத்தைக்கு வழிகாட்டுறாரு அல்லவா அப்படின்னு சொல்லி அவனை மயங்கி அவன் பேச்சு பசப்பு வார்த்தையை நம்பி இல்லாத தான் விழுந்துடுவான். எல்லாத்தையும் விட்டு கொண்டு அவன்கிட்ட கொடுப்பான். நிலப்பலம் இருந்தாலும் அவன் மேலே எழுதி வச்சுருவான். கடைசியில் வெறுங்கையா நிற்பான். அவன் காட்டுக்கின்ற பாதியும் தெளிவான பாதி இருக்காது. அவன் தெளிவான பாதி இருந்தாலும் அவன் மட்டும் சொல்லுவான். தெளிவில்லாத அவன் காட்ட முடியுமா? கூட்டனுக்கு வழி காட்டுறது போல அவனை புரியாமல் இவன் விழுந்து கடைசியில் இல்லறத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லா பொருளையும் இழந்துட்டு நிற்கதியாக நிற்பான். இது மாதிரி வெகு பேர் இருப்பான் சமுதாயத்தில். சரியா, இப்படி புள்ளவனை எப்படி புரிந்து கொள்ளுதுன்னா, அவன் அவன் யார், அவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறான், அவனுக்கு உணவு கோடிக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறான், ஒன்று தொழில் செய்கிறானா, வியாபாரம் செய்கிறானா, இப்போ இவனிடம் எப்படி நம்புவது, இது தெரியாது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். தோட்டத்தை கண்டு ஒரு முடிவெடுக்கக்கூடாது. சரியா, முடிவெடுக்கக்கூடாது, தெரியல, வேண்டாம், தெரிஞ்சான சம்பந்தம் தினம் பூச்சி அப்போ என்ன உதவி செய்கிறது, அவனா உதவி உனக்கு செய்ய போகிறான். ஆசா ஞான பண்டிதன் பூஜை செய், ஆசா ஞான பண்டிதன் கோமனை கட்டிகிட்டு இருப்பான் பழனிமலையில். கையில் ஒரு குச்சி வச்சுருப்பான், கையில் கோமனிட்டு இருக்கான். அப்படியே பாரு அவனை, எனக்கு இவ்வளோ பெரிய வல்லம் உள்ள ஆசை.
அவர் இது பிச்சை எடுப்பவனே சக்கரவர்த்தி ஆக்குவான். சக்கரவர்த்தி ஆகிறவன் திமிர் பிடிச்சானாக்க பிச்சைக்காரன் ஆக்கிடுவான். அவளை வல்லம்மா அந்த ஆற்றல் உண்டு ஆசை ஞானம் அப்படின்னு நீ அவனை கேட்டுக்க. அவனை கேள ஐயா, உனக்கு எல்லா இடத்துல பிரச்சனை அவனை கேள். இவன் என்ன, இவன் யார், இவன் யோகிதை என்ன, இவன் காமகுணா பொருள் விரியனா, இவன் என்ன யோகிதை, பொல்லாத கொடும் பாவியாக இருப்பான், தோட்டத்தை வச்சு முடிவு எடுத்துடாது. ஏன் அவனை நம்பு, ஆசை ஞானப்படுத்தி நம்பு, சுப்பிரமணியரை நம்பு, இது திருஞான சம்பந்தரை நம்பு, பூஜை செய்து கேட்டுக்க. தெரியா, அதுவே வேண்டாம். உலகத்தில் உண்மை ஞானிகள் யார் என்பது எனக்கு உணர்த்த வேண்டும். நீ பேச மாட்டேன்னு தெரியாது, பேச மாட்டேன். உண்மை ஞானிகளும் உபதேச பெற விரும்புகிறேன், நீ எனக்கு அருள் செய்யணும் திருஞான சம்பந்தனை கேட்டால் பயப்படாதே, இந்த ஊரில் இருப்பான்னு சொல்லிடுவான், என பிரித்து காட்டுவான். ஆசானை கேட்கணும், உண்மை ஞானிகளை நான் புரிந்து அவரோட உபதேசம் பெற்று ஆசி பெற வேண்டும். நீ எனக்கு அருள் செய்யணும்னு கேட்டால் திருஞான சம்பந்தராக இருந்தாலும் சரி, திருநாவுக்கரசன் இருந்தாலும் சரி, பதஞ்சலி முடியாதும் சுப்பிரமணியம் உதவி செய்வார், புரிந்து கொள்வாள். தினம் நீ பூஜையில் கேட்கணும், கேட்டால் அருள் செய்வார். அவங்க ஞானிகள் பேச முடியாத மௌனத்தில் இருப்பார்கள். பேசுகின்றவன் எனக்கு வேணும், பேசுகுரு சர்க்குரு, சொற்குரு வேணுமா, சொற்குரு வேணும்னு கேட்டால் அருள் செய்வார். ஒன்று அப்படி கேட்டாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும், சுப்பிரமணியர் கேட்டு இது போன்ற ஒரு கொனைக்கடு உள்ளவன் போலி ஆசாமிகளை நான் புரிந்து கொள்ள எனக்கு அருள் செய்ய வேண்டும். அவனை இடரப்பக்கூடாது, புரிந்து கொள்ள வேண்டும். போலி சாமியார்களை காவியோடைய கற்று ஏமாற்றுகின்ற கசடர்களை புரிந்து கொண்டு அவனிடம் செல்லாதிற்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். அவன் இடறினால் பிரச்சனை வரும். அவன் கொடும் பாவியவன், ஆள்படை இருக்கும், அடியால் வைத்திருப்பான். அதனால் அவன் இடரக்கூடாது, ஒதுங்கிக்கணும். அவனை மூஞ்சில் பார்க்கறதே குற்றம். இது மாதிரி தவத்துக்குரிய அறிவில்லாதவன், பக்தி இல்லாதவன் காயோடை தரித்திருக்கான் என்றால் அவனை பார்ப்பதே குற்றம், பாவம் வரும். புரிந்து கொள்வதற்கு முடியாது. புரிந்து கொள்வதற்கு ஆசான் ஆசிரியக்க வேண்டும். புரிந்து கொள்வதற்கு இது திருவருள் துணை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. ஆக புரிந்து கொண்டு பேசும் சொற்குரு அல்லவா, சொற்குரு பேசுகின்றவன் அல்லவா, சொற்குரு ஆசி அருள் உபதேசம் பெறுவதற்கு ஞானிகள் ஆசி இருந்தால் தான் முடியும், இல்லாண்டால் புரியாது. இங்கே இந்த குடியில் இருப்பதற்கே புண்ணியம் இருக்க வேண்டும். இந்த குடியில் இருப்பதற்கு புண்ணியம், தொண்டு சேர்க்க அதோட புண்ணியம் இருக்க வேண்டும். புண்ணியவான்கள் இங்கே இருக்க முடியும். இங்கே புண்ணியம் செய்யாமல் நீங்களும் வர முடியாது. இப்போ எப்படி இடம். அப்போ அவரை புரிந்து கொண்டு யார் என்ன என்று புரிந்து கொள்வதற்கும் ஆசி வேண்டும். புரிந்து கொண்டால் தான் தெளிவடைய முடியும் என்று இந்த அதிகாரத்துடைய தன்மையே. காவி மனம் செம்மப்படாத மக்கள் காவி கட்டுதல், புலித்தோல் ஆசனம், யோகதண்டு இது போன்ற ஆரவார் தாடி பெரிய பெரிய மகான் போன்று நடிப்பான். அதுபோன்ற நடிகனை பற்றி அதுபோன்ற நடிப்பவர்கள் நாட்டுக்கு கேடு செய்வார்கள் என்பதே இந்த அதிகாரத்துடைய தன்மை. இந்த இப்போ வள்ளுவன் ஏற்றியது கூடா ஒழுக்கம் அப்படின்னார். அப்போ அவர்கள் இது அறிவுரை, அவர்களுக்கும் இது நியாயம்தான். காவி கடை கட்டுக்கிறவன் என்ன செய்யணும், நீ இப்போ எதுக்கு காவி கட்டுனுங்க, மனசாட்சியம். மனமே இப்போ ஏன் காவி கட்டுனேன், ஜென்மத்தை கடை தேற்றணும். மனைவி மக்களை விட்டுட்டேன், ஜென்மத்தை கடை தேற்றணும். அப்போ என்ன விஷயணும், பந்த பாசத்தை விட்டு உன் திருவடியை கெதி என்று நின்ன வேண்டும் என்று சுப்பிரமணியர் கேட்கணும். சுப்பிரமணியர் தினம் பூஜை செய்ய நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உணவுக்கும் உடைக்கும் அவன் வீடு தேடி வரும். அப்படி அவனை ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஆசான் சுப்பிரமணியரை வணங்கி நான் உன் திருவடியை நம்பி வந்து விட்டேன், குடும்பத்தை என்னால் இருக்க முடியவில்லை, பல பிரச்சனை வருது, தினம் தியானம் செய்வதற்கு உன் திருவடியை நம்புகிறேன்னு சொல்லுவான். இன்னும் விஷயம் தெரிஞ்சவன் அங்கேயே இருப்பான், மனைவிட்ட இருப்பான், மக்கள்கிட்ட இருப்பான், பிள்ளைகளுக்கு வரசு நடத்துவான், மருமக அப்படி குடும்பத்திலேயே இருப்பான். சிந்தனை மட்டும் உயர்ந்திருக்குது. மிகப்பெரிய துறவி அவர்கள். சம்சாரம் செய்வதும் ஞானி உண்டு, சம்சாரம் செய்வதும் ஞானி உண்டு, சன்னியாசம் செய்வதும் மூடர் உண்டுன்னா விஷயம் தெரிஞ்சவே அவர்கள் இப்படி தான் இருப்பான். இந்த மாதிரி திருஞான சம்பந்தரையும் அகத்தீசரையும் திருநாவுக்கரசரையும் சுந்தரமூர்த்தியாரையும் பூஜை செய்ய விரும்புகிறவன் நிச்சயமாக மனைவி மக்களை விடவே மாட்டான். அதில் இருந்துக்கிட்டே செம்மையான வாழ்க்கை நடத்துவான். சரி, துறவுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? எப்போ ஆசான் மனம் இறங்குறானோ அத்தனை வருஷம் பாடுபடுத்தாகும். அதுக்கு மனைவி தடையாக இருக்க முடியுமா, பிள்ளைகள் தடையாக இருக்க முடியுமா, உலகம்தான் தடையாக இருக்க முடியுமா? யாரும் தடையில்லை. இப்போ அரை மணி நேரம் தியானம் செய்ய தீர்ந்து போச்சு. ஆக இது புரிந்து கொண்டவன் இல்லத்தில் இருக்கலாம், வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் வருகிறான் என்றால் அவன் எல்லாவற்றையும் விட்டவனாக இருக்க வேண்டும். ஒன்று காமத்தை விட்டவன், காமவெறி அற்றவனாக இருக்க வேண்டும், பொருள் வெறி அட்டவனாக இருக்க வேண்டும், ஜாதி வெறி அட்டவனாக இருக்க வேண்டும், மதவெறி அட்டவனாக இருக்கணும், சிறுமை குணம் நீங்கினவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வெளியே வரலாம், வெற்றி. இல்லை என்றால் அவனால் வருகின்ற கேடு வெகு இல்லறத்தானே கெடுத்தே விடுவான் பாய். ஆக அதை பற்றி தான் இந்த திருக்குறள் என்று கூடா ஒழுக்கத்தில் வள்ளுவ பெருமான் சொல்லுகிறார். தோட்டத்தை கண்டு முடிவெடுக்காதே, புரிந்து கொள் என்றார். அப்போ புரிந்து கொள்வதற்கு என்ன சொல்கிறார்? அதில் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படும் பாலால் குளர்னா.
அம்பு பார்ப்பதுக்கு அழகாக இருக்கும். கனை கொடியது, கொலைக்கருவியது. கனை கொடியது, யாழ் கோடு சிவ்விது அங்கன்ன வினைப்படும் பாலால் கொடுனா. அம்பு கூர்மையாக இருக்கும், அழகாக இருக்கும், ஆனால் கொலைக்கருவி. உன் தோற்றம் பார்த்தா தாடி கிடி யோகத்திருந்து பார்த்தா பெரிய மகான் போன்றிருப்பான், அது கொலைக்கருவின்னு சொல்கிறான். அந்த தோற்றத்தை கண்டு கொலைக்கருவி அது. பசுமையாக ஒன்று இருக்காது, சும்மா 3-4 மலை வேஷ்டி கட்டியிருப்பான், மேலே ஒரு துண்டு போட்டிருப்பான், சிறந்த பக்தனாக இருப்பான். அது யாழ் போன்றவன். யாழோடைய தன்மை இனிமையான இசை தரக்கூடியது. யாழ் இனிமையான இசை தரும். அம்பு கொலைக்கருவி. தோற்றத்தை கண்டு முடிவெடுக்காதே, அது கொலைக்கருவி. இவனை பார்த்தால் புரியாது, அவன் உண்மையான இனிமை உள்ளவன், பக்தன், மிகப்பெரிய பக்தன், உருகி தியானிக்கக்கூடிய பக்தன். தோற்றம் இருக்காதவன், அது இனிமை தரக்கூடிய யாழ். இது கொலைக்கருவின்னு சொன்னான். இது புரிந்து கொள்ளுன்னு சொன்னான். கனை கொடிது யாழ் கொடி செவ்விது ஆங்கன்ன வினைப்படும் போலார். அவன் செயலை பார்த்து முடிவெடுத்துக்க, திடீரென்று மயங்கிடாதேன்னு சொல்லுவான் வள்ளுவன், அறிவுரை. அப்போ இதற்கு நோக்கம் பட்டாத்தா சொல்வார், பொருளுடைய ஒரு செயலிலும் வீரரை போர்க்களத்தினார். பொருள் உள்ளவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, வீடு வாங்குவான், மாடு வாங்குவான், நகை வாங்குவான், காரு வாங்குவான், பங்களா கட்டுவான், சரி வசதி உள்ளவன்னு தெரிஞ்சுக்கலாம். பொருளுடையோடு செயலிலும் வீரரை போர்க்களத்தினார். வீர தீரமாக பேசுவான். போர்க்களத்தில் அங்கே வினாடிக்கு வினாடி தலை உண்டுக்கிட்டே இருக்கும். வினாடிக்கு வினாடி கை கால் வெட்டப்பட்டும் துண்டிக்கப்படுகின்ற தலை இப்படி எங்கே பார்த்தா ரத்த கலையாக இருக்கும். அங்கிருந்து போர் செய்கிறவன் தான் வீரன். பொருளுடைய ஒரு செயலிலும் வீரரை போர்க்களத்தும். போர்க்களத்தான் வீரனை பொறுத்தத்தையும் போர்க்களத்தையும். தெருளுடையோரை முகத்தில் தேர்ந்து தெளிவது போல். இப்போ ஆளை பார்க்கும்போது சொல்லுவான், அதே அப்போ அவன் திடமான ஆள்ன்றான். தெருள் திட்பம் உள்ளவன், முகத்தை பார்க்கும்போதே தெளிவான ஆள். இவன் மாக்கான், இவன் சோம்பேறிப்ப, இதை அப்படிமா. இவனை முகத்தை பார்த்தாவே தெளிவான ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லுவான். தெருளுடையோரை முகத்தில் தேர்ந்து தெளிவது போல் அருளுடையோரை தவத்தில் குணத்தில் அருளில் அன்பில் இருளற சொல்லிலும் காணத்தகும் கட்சி ஏகவினர் பட்டணத்தார். இவனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தவன் சேவனாக இருக்கும். அருளில் அன்பில் அவருடைய சொல்லில் செயல்பாடு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவன் செயல்பாடை பார்த்து நீ தெரிஞ்சுக்கினார் பட்டணத்தார். வள்ளுவன் என்ன செஞ்சான், கனை கொடிது யாழ் கோடி செவ்விது ஆங்கன்ன வினைப்படும் பாலால் குரல். இப்போ வேலையை செயலை பார்த்து புரிஞ்சுக்கினார் பட்டணத்தாரும் வள்ளுவன் சொல்லிட்டான். இப்போ நம்மளுக்கு ஒரு துணி ஆசான் வேண்டும், யார் வேணும், ஒரு பக்தன் வேண்டும், பேச வேணும் அல்லவா, சொல்லணும் இல்லையா. இப்போ ஞானிகள் என்ன செய்வார்கள், பக்தர்கள் ஞானிகள், நீ ஐயா வா, இங்கே பிரச்சனை இருக்குது அவனுக்கு, பிரச்சனை தீர்ப்பதுக்கு ஒரே வழி, மாதம் 2 பேருக்கு அன்னதானம் செய். 2 பேருக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா அவன் ஏழையிலையும் பசியாருவான், புண்ணியவான் நல்லா இருப்பான், அவன் மன திருப்தி, அவனுடைய மகிழ்ச்சி. அந்த பசியாரும்போது அந்த ஆன்மா உன்னை வாழ்த்தும், உனக்கு நல்லது நடக்குன்னா. அடுத்து என்ன செய்யணும், குடும்ப முன்னேற்றத்துக்குன்னா தினம் ஞானிகளை பூஜை செய். ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன் போன்ற ஞானிகளை பூஜை செய், வறுமை தீரும் அப்படின்னு சொல்லுவான். வேறு வழி இல்லை, என்ன செய்ய முடியாதப்பா, இதுதான் உண்மை. அல்லது இது கிரக தோஷம் இருக்குன்னு சொல்லுவான். இசைனால பண்புள்ள எல்லாத்தானா இருந்தால், இப்போ உனக்கு ஏழரைச்சனி நடக்குது தெரியும், வினை சூழ்ந்து அவனை பலகீனப்படுத்தும். முன் செய்த பாவம், வறுமை, நோய், பிரச்சனைகள் தாங்க முடியாமல் தடுமாறும் எல்லாருத்தான். முன் செய்த பாவம், பொல்லாத வறுமை, கொடிய நோய், பிரச்சனைகள் தாங்க முடியாமல் எல்லாரும் தடுமாறுவான். ஆனால் ஞானிகிட்ட பக்தி செலுத்துவான். பக்தி செலுத்தான் உடனே வினை தீரப்போகுது. அப்போ அவன்ட்டு சொல்லுவான், உன் ஜாதகத்தை கொண்டாம. இப்போ ஏழரைச்சனியா, இன்னும் 7.5 வருஷம் இப்படி தான் போகணுமா. அவனுக்கு வயசு 50 இருக்கும். 7.5 வருஷம் சொன்னான். அப்பா எப்போ பொண்ணு பாதச்சனி, அது 3 வகை இருக்குது. நடுன்னு சொல்லுவாங்க. 3 வகை, பாத சனியமா வைத்து சனியமா 3 வகை அப்படி இருப்பான். ஆக 7.5 வருஷம் இதை போயிடும். அந்த 7.5 வருஷம் பார்த்தா 50 7 57 ஆச்சு. அப்புறம் என்ன செய்வான், அந்த 57 வருஷம் 7.5 வருஷம் படாத பாடுபடுவான். அவன் சனீஸ்வரன் என்ன செய்வான், இவன் பாவம் தான், அவன் சனீஸ்வரனாக மாறி இருக்கான். அவன் மேலே குறையில்லை. அவன் என்ன சொல்வான், சனீஸ்வரன் புண்ணியவானுக்கு நான் ஈசனாக இருப்பேன், பாவிகளுக்கு நான் சனீஸ்வரனாக மாறுவேன். புண்ணியவானுக்கு காளை வாகனத்தில் வருவேன், பாவிகளுக்கு காக்கை வாகனத்தை வருவேன். அவன் நான் என்ன செய்யிட்டு ஓவனே பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கேன். இல்லை, இந்த மாதிரி உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக தான் இந்த கிரகம் வச்சுருக்கிறான். கிரகம் உன்னோட சனி, இப்போ உனக்கு 7.5 சனி நடக்குது, கவலைப்படாதம்மா. அப்புறம் என்னன்னா அஷ்டம சனின்னா, அது ஒரு 2.5 வருஷம் ஓடி போடும். அட்டம சனி 2.5 வருஷம் ஓடிடும். அப்போ அது ஒரு 2.5 வருஷம் போச்சா 10 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த திசை என்னன்னு கேட்டான். ராகு திசைன்னா, ஆஹா இந்த திசை சரியில்லைன்னா. ஆக இவன் ஊருக்கு போகிற மட்டும்
அவன் முடிவு வரலுமே இது மாதிரி ஜாதகத்தை சொல்லி அவன் நிறைவுபடுத்தணும், வேறு வழி இல்லை. இதுதான் ஜாதகம். சாதகமாக சொல்கிறது, நீ செய்த பாவம்தான் உனக்கு வறுமை வந்திருக்கு, அதான் நோய் வந்திருக்குது, நான் அப்படி ஒன்றுமே செய்யலையமாவேன். அவன் பாவ புண்ணியத்தை இருந்தால் அவன் ஞானியை இட மாட்டானா? இல்லாதானே என்ன தெரியும்? நல்ல கோவிலில் கோழி ஆடி வெட்டுவான், மூட்டை கட்டி வச்சுருப்பான் பாவத்தை, பொய் சொல்லி முன் ஜென்மத்தை பொய் சொல்லியிருப்பான், ஏழைகள் கூலியை நல்ல உழைப்பு வாங்கிட்டு கூடி தர மாட்டான், அட்டாவது பாவம் செய்திருப்பான், வறுமைப்பட்டு உளருவான். நீ செய்த பாவம்னு சொன்னால் அவனுக்கு தெரியாதவனுக்கு, இவனுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏழரை சனி, அஷ்டம சனி, அது இது போன வந்து திராகு திசை, இது அந்த திசை இந்த திசை சுக்கர திசைன்னு சொல்லி அவனை காலத்தை தள்ளிவிடணும். எது நல்லவன் என்ன செய்கிறது? பாவம் வறுமைப்பட்டது கிடக்கிறான், எதை அப்படி சொல்லிக்கிடான். வேறு என்னையா செய்யலாம் அவனுக்குன்னா? சரி, உனக்கு ஒரு நல்வழி காட்டலாம். ஒன்றும் கவலைப்படாது, பழனிக்கு போ, அங்கே ஏழைக 4 பேர்த்துக்கு அன்னதானம் செய். அங்கே பழனியில் மகன் சுப்பிரமணியர் இருக்கிறார், வெளியில் போகமாக ரிஷி சன்னிதானம் இருக்குது, போய் வணங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவர் ஆறுதல். அடுத்து மதுரைக்கு போ, சுந்தரானந்தர் அடக்கம். அடுத்து திருப்பரங்குன்றம் போ, பெரிய இடம் எல்லாம். அடுத்து சாமிமலை போ, இப்படி பெரிய மகான்கள் சன்னிதானத்துக்கு. ஸ்ரீரங்கம் போ, திருவானைக்காவல் போ அப்படின்னு சொல்லுவார். அங்கெல்லாம் பெரிய இடம். இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்ட இடம்லாம் பெரிய இடம். திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம், பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், மதுரை, திருத்தணி, திருப்பதி, திருவண்ணாமலை, தஞ்சை, சாமிமலை, வயலூர், இதெல்லாம் முதுபெரும் ஞானிகள் நடமாடுகின்ற இடம். எல்லாரும் தான் போகிறான், விழுந்து வணங்குறான். ஐயோ கஷ்டம் இருக்குதே, விவசாயம் சரியில்லையே, கடன் சுமை இருக்குதே, பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளைகள் படித்து வேலை வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஆசானே கேட்குறான். அவங்க அருள் செய்வாங்க. நான் சொல்கிற இடமா இருந்தால் வேறு இடத்துக்கு நான் சுட்டி காட்ட மாட்டான். அந்த கோயில் இந்த கோயில் ஆடு கோழி வெட்டுற கோயிலுக்கு சுட்டியே காட்ட மாட்டான். முன்னே தான் பாவம் சுமந்துருக்கான், இன்னும் அங்கே ஒரு போய் பாவமாக சொல்ல மாட்டான் அவனு சொல்லி, அப்படி சில பேர்த்துக்கு துன்பத்தை திரும்படி சொல்லி, முன் செய்த வினையை பற்றி அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அந்த வினை திரும்படி விளக்கம் சொல்லி, அன்னதானம் செய்ய சொல்லி, தினம் பக்தி செலுத்த சொல்லி, பெரிய பெரிய ஸ்தலங்கள் போக சொல்லி, இப்படியெல்லாம் செய்யணும். இன்னும் சில உபாயம் இருக்குது. நீ வேறு ஒன்றும் வேண்டாம், நல்ல விஷயம் தெரியாமல் சொல்லுவான். இங்கேருந்து போ, ராமேஸ்வரத்தில் கடலில் மூழ்கு, எல்லா துன்பமும் சரியாக போடும். அப்பா ஒரு ஆறுதல் அவனுக்கு கிடச்சிது. என்ன ஆச்சரியம், இவ்வளோ துன்பமும் ராமேஸ்வரர் கடலில் புண்ணிய அது கடலில் முழுகுனா புண்ணியம் சரியாக பண்ணான். அதில் ஒரு ஆறுதல், அவனுக்கு ஒரு ஆறுதல். அப்பா ராமேஸ்வரத்தை முடிக்கிட்டோம், இனிமேல் கஷ்டமே இருக்கான்னு நினச்சான். மறுநாளே கஷ்டம் வரும். என்ன யானை அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது. சரி, காவேரியில் முழுகுனா, காவேரி புண்ணியஸ்தலம், புண்ணிய தீர்த்தம், காவேரியில் முடிக்கிட்டு வாடானா, அதில் ஒரு 10 நாள் போகும். இப்படியே அங்கே இங்கே அலைய விட்டு அவனையும் அவன்தான் வாழ்க்கை. அப்படியே 4 இடத்துல அலைவான், அல்லல் போடுவான், போவான் வருவான், ஏதோ தடுமாறி கிடப்பான். இப்படியே அவன் காலத்தை கழிக்கிறது தான் ஞானிகள் சரி வேலை. இப்போ உங்களுக்கு தெரியும், காவேரி குளித்தாலும் வினை தீராது, கங்கையில் குளித்தாலும் வினை தீராது, ராமேஸ்வரம் கடலுக்கு முழுகினாலும் வினை தீராது, வேதாந்தம் முழுகினாலும் வினை தீராது. வினை தீர்வுக்கு ஒரே வழி. அகத்தீஷா நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, எனக்கு ரொம்ப தடுமாட்டமாக இருக்குது, ஒன்றுமே புரியல, கடன் சுமை இருக்குது, விவசாயம் சரியில்லை, நீங்கள்லாம் பெரியவங்க அருள் செய்யன்னு கேட்டால் வினை தீரும். அடி நொறுக்கிடுவோம். ஆசா ஞான பண்டிதா, சர்க்குருநாதா, மிதுபெரும் ஞானியாச்சே, எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்றிருக்கிறான், நானும் பாவிதான் வறுமையில் உழந்து கிடக்கிறேன், தாங்க முடியாது தடுமாறுகிறேன் ஐயா, எனக்கு அருள் செய்யப்பா என்று சொன்னால் வினையை வெல்லலாம். இதுதான் உபாயம். ராமேஸ்வரம் குறித்த முழுகினாலும் சரி, வேதாந்தி முழுகினாலும் சரி, காவேரியில் முழுகினாலும் சரி, கங்கையில் முழுகினாலும் சரி, எதுவும் நடக்காது. இப்போ வர தண்ணியில் முடிச்சா நீ சோப்பு போட முடியாது, எந்த தண்ணியில் குளித்தாலும் சோப்பு விட்டு தான் அதுக்கு போகும். ஆனால் இவர்களுக்கு தெரிந்தாலும் வேறு வழி இல்லை, எல்லாரத்தான் தடுமாறுகிறானே என்று சொல்லி அவர் சொல்வார். ஆக இது போன்ற சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தன் காவி கட்டினால் அவன் பொருள் அறிந்திருக்க வேண்டும். எல்லாரத்தானுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அன்னதானம் செய், ஆடு கோழி வெட்டாதே, புலால் உண்ணாதே, நீ கடவுளை தினம் பூஜை செய்து ஆசி பெற்றுக்க, அன்னதான் இப்படி சொல்லி அவனுக்கு ஒரு வழிகாட்டி, முன் செய்த வினை இருக்கும், தடுமாறிக்கிட்டு கிடப்பான் பாவி, அவன்கிட்ட நல்ல வார்த்தை 4 சொல்லி ஆறுதல் சொல்லி, இன்னும் அவனுக்கு ஆறுதல் படுத்துனா போய் ராமேஸ்வரத்தில் முழுகு, வேதாரண்யம் போ, காவேரியில் முழுகுன்னு சொல்லி, அப்படி 4 ஒரு 2 வருஷம் சொல்லி, அது 7.5 சனின்னு சொல்லி, அஷ்டம சனின்னு சொல்லி, ராகு திசை நடக்குது, அது 2 வருஷம் போகணும்னு சொல்லி இப்படியே நவுத்திட்டு போகணும். இப்படி போனால் அவனுக்கு முடிஞ்சு போகிறான், அவன் குடும்பத்தை நடத்தான், அப்படியே போயிடுவான். ஆக இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இல்லாமல், பயிற்சி இல்லாமல் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவனை இல்லறத்தானே காப்பாற்றணும். துறவிக்கு என்னடா உபாயம்னா, ஒன்றே ஒன்று, நீ ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்றால், எவன் காமத்தை வென்றானோ, எவன் கோபத்தை வென்றானோ, எவன் மரணத்தை வென்றானோ, எவன் கொனைக்கடி நீக்கினானோ, எவன் புனிதமானவனோ, அவனை பூஜை செய்யாமல் உன் ஜென்மத்தை கடைத்தேற்ற ஓடி வரான். முடியலையேயா,
ஒரு பக்கம் காம விவகாரம் பிச்சு தீங்குது, ஒரு பக்கம் பொல்லாத வறுமை, பூஜை செய்ய முடியலன்னா உன்னடி வினைப்ப எனது நல்வினை இருந்தால் உனக்கு எல்லாம் செம்மையாகவே நடக்கும். பொல்லாத காமதேகமே பாவத்தின் சின்னம். துறவுக்கு தடையாக இருப்பது காமமிக்க காமதேகம். துறவுக்கு பகையாக இருப்பது பொல்லாத வறுமை. துறவுக்கு பகையாக இருப்பது மன உணர்நிலைப்படாமை. துறவுக்கு பகையாக இருப்பது உண்மை அறியாமை. துறவுக்கு பகை இருப்பது என்னை கேட்க வேண்டும் தலைவன் என்று புரிந்து கொள்ளாது. இதெல்லாம் துறவுக்கு இடையூறாக இருக்கு. புரிந்து கொண்டு கேட்கிற முறையோடு கேட்டால் ஜென்மத்தை கடை தேற்றிக் கொள்ளலாம். அல்லது புரிந்தவன் சொல்ல வேண்டும், ஐயா நான் இல்லறத்தை விட்டு வந்து விட்டேன். ஏன் இல்லறத்தை விட்டு வந்துட்டேன்? மனைவி தடுத்தாளா நீ பூஜை செய்கிறத? பிள்ளைகள் கையை பிடிச்சிக்கிச்சா? இல்லை எந்த வகையில் நீ துறவு மேற்கொண்டிருக்கப்போ? இல்லை ஒரு ஏதோ அரை வேக்கத்தனமாக வந்துட்டேன், மீண்டும் போனால் எனக்கு வெக்கமாக இருக்குண்ணா. அட பாவம், சரி வந்துட்டியா பரவாயில்ல. இது மாதிரி பெரியோர்கள் இருக்கிறாங்க, பூஜை செய், பொய் சொல்லாதே, ஆசானை கேளு, நான் இந்த பயிற்று வசிக்காக பொய் சொல்லாதே அருள் செய்யணும் ஐயா, உன்னை நம்பி இருக்கிறேன், நீ தான் எனக்கு அருள் செய்யணும் அவன் சொல்லி திருஞான சம்பந்தர் கோடரு பதிகம் படிக்கணும், அல்பா படிக்கணும், திருமந்திரம் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும், நூல்களை படி, அரை மணி நேரம் படி, 10 நிமிஷம் தியானம் செய், ஆசான் உன்னை நம்பி இருக்கான் ஐயா, நான் பொய் சொல்லாமல் வாழணும், பொய் சொல்லாமல் எனக்கு உணவு கொடு, பொய் சொல்லாமல் உடை கொடு, என் செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டுக்க. அப்போ விகாரம் இருக்க என்ன செய்வேண்ணா? உனக்கு தான் புரியலையே, காமத்தை விட்டவன் தான் வெளியே வரணும். உனக்கு தான் காமத்தை இருக்குது, காமத்தை விட முடியல, விடாமல் ஏன் இந்த துறையை மாசுபடுத்துகிற, வீணாக போய்ட வாழ்க்கை, மீண்டும் போ அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்போ என்ன செய்யணும்? காவி கட்டாதே, காமத்தை விட முடியலவா, காமத்தை வெளில முடியல, காவி கட்டாதே, துறையை மாசுபடுத்தாதே, எதை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு பயிற்சி கொடுப்பார். பயிற்சி கொடுத்து அவனுக்கு விளக்கம் சொல்லி அவனும் தேரணும் அல்லவா. இல்லறத்தானுக்கு நல்வழி சொல்லணும், பக்தனுக்கு சொல்லணும், யோகிகளுக்கு சொல்லணும், ஞானிகளுக்கு சொல்லணும். ஞானிக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. ஞானி என்றாலே அவன் திருவடியை புரிந்து கொண்டவனாக இருக்கும். ஞானி என்றாலே உடம்பை பற்றி அறிந்தவனாக இருக்க வேண்டும். ஞானி என்றாலே உடம்பை உயிரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஞானி என்றாலே கொனைக்கடை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஞானி என்றாலே பரிணாம வளர்ச்சி ஏன் வந்து இருக்கிறது, ஞானி என்றாலே பசி ஏன் வந்து என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஞானி என்றாலே பெண் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஞானி என்றே தான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் புரிந்து கொண்டவன் ஞானி. புரிந்தவனும் வெல்லுவான், வெற்றி காண்பான். ஆக அவனுக்கும் ஞானிக்கு தெளிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி கண்டானவா? ஞானி என்பவன் யாருன்னா அவன் தானே காமத்தை வென்றவன். ஞானி என்பவன் யார்? பசி இல்லாதவன். ஞானி என்பவன் யார்? பொருள் பொட்டி இல்லாதவன். ஞானி என்பவன் யார்? ஜாதி வெறி இல்லாதவன். ஞானி என்பவன் யார்? மதவெறி இல்லாதவன். ஞானி என்பவன் யார்? நல்ல மனசுள்ளவன், தூய்மையான மனசுள்ளவன் ஞானி. இந்த கொனைக்கெட்டு இருந்தால் அவன் ஞானி அல்ல. ஜாதி வெறி இருந்தாலும், மத வெறி இருந்தாலும், பொருள் பொட்டு இருந்தாலும், காமவிகாரம் இருந்தாலும் மதக்காகவன் ஞானி அல்ல. வெற்றி கண்டவன், மரணமில்லா பெருவாள் பெற்றவன் ஞானி. சரி, அவனுக்கு அறிவு தேவையில்லை. புரிந்து கொண்டான், புரிந்து உருகி தியானம் செய்தான், ஆசியால் காமத்தை வென்றான், வெற்றி கண்டு விட்டான். அந்த வரியில் வருகின்ற மக்கள் எவன் வெற்றி கண்டானோ, எவன் ஆசி பெற்று வெற்றி கண்டானோ, எவன் காமத்தை வென்றானோ, எவன் கோபத்தை வென்றானோ, எவன் கொனைக்கடி வென்றானோ, எவன் ஜாதி வெறி வென்றானோ, மத வெறி வென்றானோ, எவன் கொனைக்கடி இல்லையோ அவனை நீ பூஜை செய்து ஆசி பெற்றுக்கொள் என்பது யோகிக்கு அறிவுரை. காவி கட்டினவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக நீ காவி இருக்கிறாய்? ஏன் காவி கட்டி இருக்கிறாய்? காவி என்ன, யோகத்தண்டு என்ன, கமடம் என்ன, உத்ராட்சி கொட்டை என்ன, தலை மொட்டை என்ன, புலித்தூள் ஆசனம் என்ன, எதற்காக செய்கிறாய்? நாட்டை ஏமாற்ற வந்திருக்கிறாய். புரிந்து அரசாங்கம் சிறப்பான நல்ல அரசாங்கம் இருந்தால் தக்க ஆசானை அழைத்து, எங்கே பார்த்தாலும் சாமியார் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறான், எங்கே பார்த்தாலும் காவி கூட கட்டிக்கிட்டு நாட்டை ஏமாற்றிருக்கிறானே, வெகில்லர் தானே மாசுபடுத்துகிறானே, ஒன்றுக்கோ பேசுகிறானே, இவன் யார் என்று சொன்னால் விஷயம் தானே சொல்லுவான். அவன் சும்மா அறவே கடுப்பாய்யாப்பா, அவன் நாட்டுக்கு இது ராத்திரி தண்ணி போடுவான், பெண்களில் மோசமான வெறி பிடிச்சவன், காமுகன், அவன் பொருள்வெறியன், மது சாப்பிடுவான், மாமியம் சாப்பிடுவான். இந்த பசங்களால் நாடு கெட்டு போகும். அவனை ஒன்று செய்யாத, அவன் தாடியெல்லாம் எடுக்க சொல்லு, தாடி எடுக்க சொல்லிட்டு வெள்ளை வச்சுட்டு கூட அவனுக்கு, இல்லைன்னா நாட்டுக்கு எடுத்து விடான் பாவி அவன் சொல்லுவாங்க. அவனை ஒன்று செய்யாது. ஒன்று வறுமையின் காரணமாகவும் வந்திருக்கலாம், இல்லை காமத்தின் காரணமாக வந்திருக்கலாம், அல்லது சுகபோக வாழ்க்கைக்காக வந்திருக்கலாம். அவனை கட்டுப்படுத்து, இல்லை சார் நான் நாட்டை பாழாக்கிடுவான் பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானிகள் ஆசி இருந்தால் மட்டும். ஞானிகளை அரசாங்கம் கேட்டு என்னையா புரிந்து கொள்ள முடியலை, எல்லாம் பாட்டா பெரிய பெரிய படைய சாமியார் இருக்கான், புரிஞ்சு கொள்ளண்ணா.
அந்த தோற்றம் கீற்றம் பார்த்தீங்கன்னா அப்போ அசல் சாமரோடு எப்படி இருக்க மாட்டான். இவனுக்கு தெரியும் அரைவை கடுப்பை இவனால் நாட்டு கேடு வரும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சொல்லி அரசாங்கம் அவனை கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னால் நாடே பாழாக்கிடுவான். பருவமழை தவறும், அராஜகம் நடக்கும், தர்மமே இருக்காது, அராஜகம் செய்துட்ருப்பான். எந்த ஊரில் போலீஸ் எம்ஆர்கள் பொருளறியாதவன் காவி கட்டினால் அந்த ஊருக்கு மழை வராது, தர்மமே இருக்க முடியாது. அங்கே தர்மத்தை பற்றி பேச மாட்டான். அவன் யாகம்மா அப்படிம்மா மந்திரம்மா எப்படிம்மா போச்சு மந்திரம்மா அச்சரம்மா எந்திரம்மா போட புளியூர் கிடப்பான், எல்லாத்தையும் கெடுப்பான், தானும் கெட்டு போவான். இவனை நம்பி பொருள் கொடுத்தவன் நண்பா என்னடன்னு கேட்டான். இவன் நம்பி பொருள் கொடுத்தா என்ன ஆகுனா, இவனும் நரகத்துக்கு போவான்னா. பொருள் கொடுத்தவனுக்கு ஏன் நரகம் வந்ததுன்னா, அவனை காப்பாற்றினி இல்லை, அவனுக்கு பொருள் கொடுத்த அவனுக்கு கெடுத்தி இல்லை, பாவி உனக்குன்னு நரகன்னா. அப்போ கேட்டியா நீ ஆசானை கேட்டியா? உண்மையான சொற்குரு ஒரு உண்மையான பக்தனை எனக்கு புரிந்து கொள்ள அருள் செய்ய ஆசான் ஞானப்படுதுன்னு கேட்டியா? அகத்தீசனை கேட்டியா? திருஞான சம்பந்தனை கேட்டியா? திருமூலர் கேட்டியா? திருநாவுக்கரசை கேட்டியா? சொல்லியிருப்பார். அப்போ அவன் வாழ்வதற்கு, அவனோட ஆரவாரம் செய்வதற்கும் அராஜகம் செய்வதற்கும் நீ துணை இருந்தாலவா உனக்குன்னு நரகண்டானா. இதை நான் சொல்லலை, திருமூல தேவர் சொல்லார். மண்மலை அத்தனை மாதனமையினும், மண்மலை அத்தனை மாதனமையினும். மலை மண் இது உலகமே பொன்னாக்கி கொடுத்தாலும் சரி, மண்மலை அத்தனை மாதனம் ஈனும் அண்ணல் இவன் என்று அஞ்சலி எத்தனாய் எண்ணி இறஞ்சாதார்க்கு இந்த இருவரும் நன்னுவர் வேளா நரகக்குடியன் போடுறான். 2 பேரும் நரகத்து போடானா. எனக்கு நரகமா? உனக்கு நரகம், பாட்டனு நரகட்டானா. அவன் வாங்கினவனுக்கு நரகம், கொடுத்தவனுக்கு நரகம். அவன் ஆரவாரம் செய்வதற்கு வீண் ஆரவாரம் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் நீ, உனக்கு நரகம் தோற. அண்ணல் இவன் என்று அஞ்சலி எத்தனாய், இவன் தான் தலைவன். திருஞான சம்பந்தனும் திருமூல தேவனும் காளாங்கிநாதனும் போகமகரிஷியும் ராமலிங்க சாமியும் இவர்கள் தான் ஞானிகள் என்று அறிந்து திருவடியை பற்றாதவனுக்கு பொருள் கொடுத்தவன் நரகத்துக்கு போவான் என்பது நான் சொல்லவில்லை, திருமூல தேவன் சொல்றார். மண்மலை எத்தனை மாதனமையினும் அண்ணல் இவன் என்று அஞ்சலி எத்தனாய் எண்ணி இறஞ்சாதார்க்கு இந்த இருவரும் நன்னுவர் ஏழான் நரகக்குடியன், நரகத்துக்கு போவான். இப்போ இந்த பேசுகின்ற கருத்துக்கள் துறவு மேற்கொண்ட மக்களுக்கும் ஒரு அறிவுரையாகும். துறவு மேற்கொண்ட காவி கட்டுவதற்கு முன்னே சிந்திக்கணும் மன செம்மைப்பட்டதா? நமக்கு உணவுக்கு உத்தரவாதம் இருக்கா? உணவுக்கு உத்தரவாதம் இருக்கா? உடைக்கு உத்தரவாதம் இருக்கா? மற்றவன் பொய் சொல்லாத சூழ்நிலை வருமா என்று தெரிந்து நீ காவி கட்டு. ஜென்மத்தை கிடைத்தது நியாயம்தான், பக்திவான்கள் பேச்சில்லை. காவி கட்டினால் மட்டும் இந்த பண்பு இருக்க வேண்டும். இல்லை என்றால் மந்திரம் யாகம் போச்சு வந்துச்சுன்னு சொல்லி அருள் வாக்கிறவன் போட்டு புளிக்கிட்டு இருப்பான், தவறான பாதை காட்டுவான். நம்ம சொல்லுவோமா? என்ன காரணம்? இதனால் எந்த பயனும் இல்லை. இது ஒரு பக்தி, அது ஏதோ பக்தி, அது தள்ளு, அதை பற்றி என்ன பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்கள் நிலை. இந்த துறையில் வருகின்ற மக்களுக்கு என்ன சொல்லணும்? பிடி எத்தனை துன்பம் வந்தாலும் சரி, எத்தனை இடையூறு வந்த போதும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, அகத்தீசா, நந்தீசா, திருமதேவா, கரூர் தேவா, நீங்களாம் பெரியவங்க பூஜை செய், நீ பூஜை செய்து ஆசி பெற்றுக்க. இல்லறத்தார்களே, நீங்களும் ஜென்மத்தை கடத்தி விட்டுருமா? இல்லை பொல்லாத வரும் என்று விடுபட வேண்டுமா? நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிடியவர்களை பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. கேட்க வேண்டும் இல்லறத்தான். நான் பிறரை வஞ்சித்து பொருள் ஈட்டி என் பிள்ளைகளை நான் காப்பாற்றக்கூடாது. நான் பொய் சொல்லி அதன் மூலமாக என் பொருளாதாரத்தை சேர்த்து நானோ என் மனைவியோ மக்களை சாப்பிடக்கூடாது, வேண்டவே வேண்டாம். அப்பேற்பட்ட கொடுமையான செயல் செய்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்னையும் என் மனைவி பிள்ளைகளை கொன்றுவிடு, ஏற்றுக்கொள்கிறேன். மகனே பயப்படாதே, உன்னை விட மாட்டேன், என்னை நம்பி விட்டாய், கேட்கின்றாய் அல்லவா? நான் பொய் சொல்லி பொருள் பெற்று என் மனைவி நானும் பிள்ளைகளும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. பொய் சொல்லாமல் விவசாயம் செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, அதில் 4 காசு கிடைக்கட்டும், அதை வச்சு நான் வாழ்கிறேன் என்று கேட்கின்ற இல்லறத்தான் மிகப்பெரிய ஞானி. அவனுக்கு ஈடு உண்டோ உலகத்தில்? கேட்க வேண்டும், இல்லறம் நடத்த வேண்டும். என்னை நம்பி மனைவி மக்கள் இருக்கு. நான் காமத்தை விடவில்லை, பந்தபாசத்தை விடவில்லை, நெறியோடு வாழ வேண்டும், பொய் சொல்லாது இருக்க வேண்டும், நீ தான் அருள் செய்ய வேண்டும், நான் பாவி என்ற பெயர் எடுக்கக்கூடாது, நீ அருள் செய்ய என்று கேட்டு இல்லறத்தான் அவனை ஞானியாவான். அதேபோல் துறவு மேற்கொண்டவர்கள், உண்மை போல அறிந்தவர்கள் ஞானிகளை பூஜை செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளலாம். அடுத்து பக்தர்கள், யார் மீது பக்தி செலுத்துகிறாய்? எந்த தெய்வத்தின் மீது செலுத்துகிறாய் பக்தி? சிறு தெய்வத்தின் மீதா? பாவி, நீ வீணா போ, வாழ்க்கை வீணா போ. சிறு தெய்வத்தை வெறுங்கையாக போயிடுவேன். வணங்கடா ஆசான் ஞான பண்டிதனை. பார்த்தால் கோவணம் கட்டியிருக்கான்னு நினைக்காதே. உலகத்தை ஆட்டி படைக்கும் முருகா என்று நாமத்தை சொல் வாய் மூடுவதற்கு முன்னே
உலகம் கிட்டு நட்டுக்கிட்டான். அப்புறம் இப்படி ஆசாண்டாவேன். சும்மா சாதனை நினச்சிடாது. கோயிலை குச்சி வச்சுக்கிட்டு இருக்கான், கோமலை கட்டிட்டு நினச்சிடாது. எத்தனையோ பாவிகளை ஞானியாக்கினவன், எத்தனையோ பாவிகளை பொடியாக்கினவன், எத்தனையோ பாவிகளுக்கு மரணமில் பெருவாள் கொடுத்தவன், எத்தனையோ பாவிகளை மனிதனாக்கினவன், எத்தனையோ பாவிகளை தேவனாக்கினவன், எத்தனையோ பாவிகளை ஞானியாக்கினவன், எத்தனை பாவிகளை தன்னை போல் அவன் உயர செய்தவன் ஞான பண்டிதன். அவனை பூஜை செய்கிறா பக்தனே, அவனை பூஜை செய், இல்லாதானே அவனை பூஜை செய், துறவியை இப்படி செய் என்று சொல்ல வேண்டும். ஆக இப்படியெல்லாம் நாங்கள் சொல்வது நோக்கம், ஆசான் ஆசி பெற்றவர்கள் நாங்கள். ஆசான் ஆசியால் தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது. துறவுக்கு என்ன வேணும்னா புண்ணியம் வேண்டும், திருவுள் வேண்டும். துறவு மேற்கொண்டவனுக்கு புண்ணிய பணம் இருக்க வேண்டும். புண்ணிய பணம் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? உணவுக்கும் உடைக்கும் தான் வேலை செய்ய வேண்டும். யாரிடம் கேட்க மாட்டேன். நான் எனக்கு போதும், என் கைத்தொழில் இருக்கு. நான் நெசூரில் செய்தவன், நெசூர் நெய்தவன், மணிபட்டில் நெசு நெசிருக்கிறேன், துறையூர் நெசிருக்கிறேன். நெசூர் செய்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டிக்கிட்டேன். அடுத்து சுற்று வேலை செய்வேன், எனக்கு 10 ரூபா கிடைக்கும். ஆகவே 2 தொழில் நான் செய்தவன். நான் செய்து என்னுடைய உணவு உடைய நான் தேடிக்கிட்டேன். பூஜை செய்துக்கிட்டோம், ரகசியமாக பூஜை செய்கிறோம். நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த உட்கார எனக்கு நிறைய இடம் இருக்காது. நான் வண்டிக்கு போய்கிட்டே இருப்போம். அகத்தீஸ்வரா அந்த முடக்கு திரும்ப போயிட்டுருப்போம். அந்த ரோட்டு போது முக திரும்ப போயிட்டுருப்போம், சொல்லிக்கிட்டே போயிட்டுருப்போம். இதுதான் எனக்கு வேலையை. அடுத்து குடியில் இருப்போம். குடியில் இருக்கும்போது குடிக்குள்ளே 32 அடி இல்லை. அது அகத்தீஸ்வரா போயிட்டு இருப்போம், வந்துக்கிட்டு இருப்போம். இதுதான் அப்படி என்னுடைய உழைப்பால் நான் வேலை செய்து எனக்கு உணவுக்கும் தேடிக்கிட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். இந்த அறிவு எப்போ வந்ததுன்னா, புண்ணியவானை பூஜை செய்த முன் ஜென்மத்தில் தகுதியுள்ள ஞானிக்கு தொண்டு செய்தேன். பயப்படாதே மகனே, உனக்கு நான் உதவி செய்வேன். ஆரம்ப காலத்தில் வறுமை தீர்ப்பதற்கு தொழில் செய்வதற்கு வாய்ப்பு தரேன். 2 தொழில் எனக்கு தெரியும். அதன் மூலமாக என் வாழ்க்கை நடத்திக்கிட்டேன். பிறகு இந்த துறைக்கு வந்தேன். ஆசான் ஞானிகள் சோடி மூலம் எனக்கு அருள் செய்தார்கள். அருள் செய்து மட்டுமில்லை, உயர்ந்த தொண்டர்கள் எனக்கு உணவு உடையெல்லாம் பக்குவமாக வாங்கி தர தொண்டர்களை ஆரம்பத்தையே கொடுத்தார். அன்பர் ஜெயராமன் நல்லவண்டு இவர்கள் ஆரம்பத்தில் அன்பர் ஜெயராமன் அவர்கள் 17 ஆண்டுகள் எனக்கு உணவு உடைக்கும் உத்தரவாதம் செய்தார். அடுத்து அன்பர் நல்லவண்டு எல்லாம் கூட இருந்தார்கள். 15-20 தொண்டர்களை சேர்த்தார் சோடி மூலம். அவன்கிட்ட போனார். பண்புள்ள தொண்டர்களை சேர்த்து கொடுத்தார். உணவுக்கு பிறர் கையேந்த அளவுக்கு செய்தார். பருவமான தொண்டர்களை ஜெயராமன் ரொம்ப பக்குவமான தொண்டர். வருவார், என்ன வேண்டும் கேட்பார். டப்பா வச்சுருப்பேன், காசரை போடுவார், வெளியெல்லாம் போய்கிட்டே இருப்பார். அரிசி பானையில் அரிசி இருக்கான்னு பார்ப்பார், எல்லாம் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பார். அப்படி உயர்ந்த தொண்டரை சேர்த்து விடுவாங்க. இது யார் இந்த தொண்டரெல்லாம் உருவாக்குனேன்னா, நான் வணங்கினல்லவா கரூர் தேவனை, ஆட்சி பெற்றனல்லவா, அவர் தான் உண்மையான தொண்டர்கள். உயர்ந்த தொண்டர்களை கொடுத்து, மகனே பயப்படாதே, தகுதியுள்ள தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர் மூலமாக தவத்தை நடத்திக்கினார். இப்போ அன்பர் செல்வராஜ் உணவு தர்றார். இப்போ தான் பழைய பேர் தராங்க. ஆரம்ப காலத்தில் என்னை புரிந்து கொள்ளாமலே அவன் தவசியா, சுட்டுவேலை செஞ்சவனாச்சே, நெசூரில் செய்தவனாச்சே, இவன் தவசியானோடு புரியாது, அறுவாட்டை செஞ்சுக்கிட்டே வந்தார். இதுக்கு ஞானிகள் தான் சொன்னாங்க, அவன்கிட்ட போ ஆசி பெருன்னு சொன்னாங்க. ஞானிகளே எனக்கு உணவுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க, எல்லாம் செய்தாங்க. இப்போ நான் என்ன செஞ்சிட்டோம்? பூஜை செய்யனாலே ஏழையிலே மக்களுக்கு பசியாற்றோம். பொருளாதாரத்துக்கு அடி விரும்பாத அறிவு. அந்த காலத்தில் தொழிலை நம்பி வாழ்ந்தேன், இப்போது திருவடியை நம்பி வாடுகிறேன். இன்னும் எத்தனை கோடி வந்த போதிலும் சரி, அதை நான் தொட மாட்டேன், அதை விரும்ப மாட்டேன். இந்த அறிவு யார் கொடுத்தானா? என் தந்தை ஆசான் கரூர் முனியரும் திருமலை தேவனும் நந்தீசனும் கொடுத்த அறிவு. பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டேன். விகாரமற்ற தேகம் இது யார் கொடுத்ததுறான்? பெருமை துற்ற தவத்தோனாகி கரூர் முனிக்கு தொண்டு செய்ததினால் அந்த வாய்ப்பு எனக்கு தந்திருக்கான். விகாரமற்ற தேகம். இன்ன பண்புகள், ஜாதி வெறி இல்லாதவன் நான். எல்லாரும் நம் சகோதரர்கள். நான் இன்னும் சின்ன பிள்ளைகளான பிள்ளைகள் நினைக்கிறேன். இந்த பண்பு ஆசான் ஞான பண்டிதன் கொடுத்தது, கரூர் முனிவன் கொடுத்தது. ஜாதி வெறி இல்லாத பண்பு, பொருள்பற்றில்லாத பண்பு, விகாரமற்ற தேகம், மதிக்க கற்றுக்கொள்ளுதல், நன்றி மாறாத தன்மை. இன்னும் குணைக்கேடு இருந்தது, யாரும் மறுக்க முடியாது. குணைக்கேடு இருந்தது, திருவள்ளுவர் துணை கொண்டு நீக்கிட்டு. ஏன் சுயவிமர்சனம் பேசுகிற சொந்த கருத்து சொல்கிறேன்னு சொன்னால், இப்படி தான் இந்த துறை வருது, இப்படி தான் இருக்குது. ஆகவே வள்ளுவன் சொன்னது போல் நெஞ்சில் துறவார். ஒரு கவிக்கு சொன்னேன், நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் இருந்தான். இதயத்தில் காமம் இருக்கும், அவனால் முடியாது. ஏன்னா காமதேகம் தானே அவனை ரகத்தை தள்ளும். அவன் என்ன காவி கட்டினாலும் சரி, அவன் காசியில் கங்கையில் முழுகினாலும் சரி, காவியில் முழுகினாலும் சரி, ராமேஸ்வரத்தில் முழுகினாலும் சரி, வேதாளத்தில் முழுகினாலும் சரி, இது என்ன செஞ்சாலும் சரி,
வெல்லவே முடியாது காமத்தை. நெஞ்சில் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் அவன் மாதிரி கொடிய பாவி இருக்க முடியாது. என்ன காரணம்? காமத்தை விட்டவனும் அல்ல, கண்ட பெண்களை கெடுப்பான், அடாது செய்வான். கண்ட பெண்ணை கெடுப்பான், பொருள் பிச்சு பொய் சொல்லுவான், மந்திரம்மா தந்திரம்மா, வீடு வாங்குவான், கட்டுவான், பங்களா வாட்சியாக வாழ்வான். அவன் சொல்லுவான், இதெல்லாம் எதுக்குடா? அறிவு இருந்தால், திருவள்ளுவர் துணை இருந்தால் நம்புவானோ? இதெல்லாம் உணவு விட கிடைக்கிது போடான்னு போடுவான். ஆகவே இதெல்லாம் வல்லவன் சொன்னால் நெஞ்சில் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் அவனை போல கொடிய பாவி இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஆகவே சமுதாயத்தில் திடீரென்று ஒருவனை முடிவெடுக்கக்கூடாது. செயலப்பார் அவன் பண்பு என்ன? காவியும் சடமுடி கமண்டலங்கள் ஆசனம், காவியும் சடமுடி கமண்டலங்கள் ஆசனம், தாவு ருத்ராஜ யோக தண்டு கொண்ட மாடுகள் தேவி அலை விட்டு தேசமெங்கும் சுற்றியே பாவி என்ன வீடெல்லாம் பருக்கி கேட்டு அலைவார்னா. இப்படி எல்லாம் புரியாத சொல்லுவார் ஆசான். எல்லாம் காவி கட்டியிருப்பான், இல்லை புரிந்து கொள்வதற்கு ஆசி வேண்டும். இது மாதிரி காவி கட்டான் திடீர்னு நம்பக்கூடாது. திடீர்னு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அவன் தோட்டத்தை பார்த்து முடிவெடுக்கூடாது, செயலை பார்த்து முடிவுன்னு சொல்லி அவர் சொல்லிவிடுவார். ஆகவே இந்த சமுதாயத்தில் 195% வெகு பேர் சாமியார் வாசம் விட்டு நாட்டை மேயிறான். ஒரு பக்கம் பெண்களை கற்பழிப்பான், ஒரு பக்கம் பொருளாதார இல்லறத்தானே கெடுப்பான், சுகபோகமாக இருப்பான். அவனை தான் பார்த்து சொன்னான், வஞ்ச மனத்தான் வட்டிட்டு ஒழுக்கும் பூதங்களை இன்னும் அகத்திய நகணும். வஞ்சகனே, அந்த உடம்புக்குள்ளே இருக்க பூதங்கள். அவன் பாட்டில் பொய்யும் பொருட்டும் பேசிகிட்டு இருப்பான், ஊர் முதல்ல கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருப்பான். பஞ்சபூதம் சொல்லித்தான், பஞ்சபூதத்தை நெருப்பு ஒன்று. தம்பி நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் உன்னை பொசிக்கிறேன், நான் உன்னை சாப்பிட போகிறேங்க நெருப்பு. மண் என்ன செய்யும்? உடம்புல மண்ணின் கூறாக இருப்பது சதை, அதுக்கு பஞ்சபூத கூறாக இருக்கட்டும். வஞ்ச மனத்தான் பட்டிட்டு ஒழுக்கம், மாறுபட்ட ஒழுக்கம், வஞ்சனையான ஒழுக்கம், பட்டிட்டு ஒழுக்கம் பூதங்களை இருந்து அகத்திய நகணும். அப்போ இந்த அதிகாரம் என்ன செய்யணும்னா, தவத்துக்கு பொருந்தாத ஒரு செயல், கூடா ஒழுக்கம்னா தவத்துக்கு பொருந்தாத செயல் அப்படின்னு சொல்லுவான். இந்த பஞ்சபூதங்களும் அகத்தே நகும், சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அவனுக்குள்ளேயே இருந்து சிரிக்கும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தம்பி நீ விளையாடுவே, எத்தனை நாளைக்கு விளையாண்டுட்டு இருப்ப? ஒரு நாளைக்கு நோய்வாய்ப்படு, அழகு பெண்கள் உறவு, பெண்கள் ஈடுபட நரகத்துக்கு போகிற, நிச்சயம் உன்னை நான் சாப்பிட போகிறேங்க, அகத்தே நகுன்னார். ஆக பஞ்சபூதங்கள் சேர்த்து உன்னை நகைக்கும், காலத்தில் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொல்லுவோம். ஆகவே இந்த துறையை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒன்றே ஒன்று, சிறந்த தத்துவ மேதைகளாக இருந்து தெரிந்து கொள்ளலாம். இல்லை திருவடி ஏன் உலகத்தை போய் அலையிற, அவன் சாமியார் இந்த சாமியார், ஏன் சாமியார்னு போகிறீங்க? வேண்டாம் ஐயா, அகத்தீசனை பூஜை செய், சர்க்குருநாதன் ஞானபதினு பூஜை செய், சர்க்குருநாதன் சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்புஞ்சோதி அகத்தீசான்னு சொல்லியிருக்கோம். எதுக்கே அந்த மந்திரம் தான், இது பெரிய வாய்ப்பு. ஏயா ஓம்னு சொல்லணும்னா, இடைகளையும் பெண்களையும் பொறுமத்து ஒடுங்கினால் அங்கே ஓங்காரம் கேட்கும். ஓங்காரமே அவர் தான், அவன் தான் ஓங்காரம். அது வாயில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்களாம் அகத்தீஸ்வராகத்தீசான்னு சொல்லிகிட்டே போவோம். ஆகவே சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்புஞ்சோதி அகத்தீசான்னு சொல்லி பிடிச்சி கரையே இருக்கையா. ஏன் ஊரில் உள்ள ஆடி கட்டி வச்சிருந்தேன் போய் மூடனாக இருப்பான், அவன்கிட்ட போய் காலையில் வந்துடாதே, வாழ்க்கை வீணாக போகும். பிடிச்சி கரையே இருக்குன்னு சொல்லி தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்று பேசப்பட்ட கருத்துக்கள் எதையும் அறிவிக்கு பற்றி பேசியிருக்கிறேன். ஏன்னா போதிய கல்வி இல்லாதவன் நான், ஏதோ என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். குறை இருக்கத்தான் செய்யும், குற்றம் இருக்கத்தான் செய்யும், அறியாமையில் பேசியிருக்கிறேன். ஒரு கருத்து இருக்கலாம், அது திருவள்ளுவர் துணையால் பேசியிருப்பேன். ஆகவே கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் சொல்லப்பட்ட கருத்தில் குற்றம் இருக்குமேனால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.